தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/7/2016 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை புதன். புதன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு கடகத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களில் புதன் பலம் பெற்றிருந்தால்தான் ஒருவருக்கு கல்வி அறிவு, கணக்கறிவு கிடைக்கும். அவரை கணக்கன் என்று சொல்வது கூட வழக்கம். நல்ல மதி ஒருவருக்கு இருக்க வேண்டுமானால் புதனுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்க வேண்டும். கவிஞர் கண்ணதாசனுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலேயே புதன் இருக்கிறார். அவர் ஆனி மாதம் பிறந்தவர். நீயா என்று வியக்கும் அளவுக்கு அவர் வாழ்க்கை உயர்ந்தது. லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திற்கு அதிபதியான சூரியனோடு புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வாக்கு ஸ்தானாதிபதியாக புதன் விளங்குவதனாலே அவர் வாக்கினாலேயே அவருக்கு மேன்மைகள் ஏற்பட்டது. கவித்துவம் அவருக்கு பிறந்தது. எனவே இந்த புதன் நன்றாக இருந்தால்தான் ஒருவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மதி நன்றாக இருக்க வேண்டும். பொதுவாக புத்தியை பற்றி சொல்கின்ற பொழுது 3 வகை புத்திகள் இருக்கின்றன. ஒன்று கற்பூர புத்தி, இன்னொன்று கரிப்புத்தி, இன்னொன்று வாழைத்தண்டு புத்தி. முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த 3 வகை புத்தியில் எந்த புத்தி உங்களுக்குரிய புத்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன பிள்ளையா விளையாடுற போதெல்லாம் இந்த 3 புத்திகளிலே என்ன புத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. 3 வகை புத்தியிலே முதல் புத்தி கற்பூர புத்தி. கற்பூரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பத்த வச்ச உடனே பிடிச்சுக்கிட்டோம். உடனே நம்ம நெருப்பு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை உடனே பத்திக்கிட்டோம். ஆகையினாலே நம்ம ஒருத்தட்ட ஒரு தகவலை சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டுவார். சரி, இந்த தகவல் இதற்காகத்தான் சொல்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டுவார். அப்படி உடனடியாக புரிந்து கொள்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கற்பூர புத்தி உள்ளவர்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது கரிப்புத்தி. கரியில நீங்க நெருப்பு வச்சீங்கன்னா உடனே அது பத்திக்காது. கொஞ்ச நேரம் அதுல வச்சு திரும்ப கொஞ்சம் ஊதி விடணும். அந்த நெருப்புல கொஞ்சம் காற்று நம்ம அடிக்க வைக்கணும். அப்படி ஊதி 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரி பூரா அப்புறம் நெருப்பாயிரும். ஆகையினாலே நம்ம சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் உருவாக்கி விட வேண்டும். அப்படி இருப்பதற்கு பெயர் கரிப்புத்தி. 3வது வாழைத்தண்டு புத்தி. வாழைத்தண்டுல நீங்க என்னதான் நெருப்பு வச்சாலும் அது பத்திக்காது. அது எரிகிறதுக்கு ரொம்ப மறுக்கும். ஆகையினாலே வாழைத்தண்டு புத்தி என்றால் மிக 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 தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர் என்று அர்த்தம். இந்த 3 வகை புத்திகளே முதல் வகை புத்தி தான் கற்பூர புத்தி. அப்படி ஒருவருக்கு கற்பூர புத்தியாக அவருடைய அறிவாற்றல் விளங்க வேண்டுமானால் அவருக்கு புதன் என்ற கிரகம் நன்றாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். புதன் உச்சமாக இருந்தால் கன்னிராசியிலே இருப்பார். நீச்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீனராசியிலே இருப்பார். சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மிதுன ராசியிலே இருப்பார். சூரியனோடு புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகம், சுக்கிரனோடு புதன் இருந்தால் புத சுக்கிர யோகம், பூமியால் லாபம். இப்படி புதனின் பலத்தை வைத்தே உங்களுடைய அறிவாற்றல்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளின் அறிவாற்றல்களையும் உணர்ந்து அதற்கேற்ற விடத்தில் நீங்கள் படிப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வைத்தால் எதிர்காலம் இனிமையாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடுகின்ற நாள். கடல் தாண்டி வருகின்ற செய்தி காது நிற்க செய்யும். இன்றைக்கு குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். பார்க்கிற குருவால் பலவிதங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் நமக்கு குருவின் பார்வைதான் வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் நன்மை உங்களுக்கு உண்டு. ஆதாயமும் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. ராசிநாதன் சுக்கிரன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். இருந்தாலும் கூட 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து வலிமை இழந்திருப்பதால் அது ஒரு யோகம். உத்தியோக நாள் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையும். எதிரிகள் விலகுவார்கள். பாசத்தோடு பழகியவர்களுடைய நேசக்கரம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2லே கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். 3க்கு அதிபதி ராசியில் இருப்பதால் சகோதரருடைய உறவு பலப்படும். சகோதர ஒற்றுமை கூடுதலாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வளர்ச்சி கூடுகிற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே
உங்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கும். வாங்கிய பூமியை விற்று அதன் மூலம் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரலாம். அல்லது கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்களால் நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருபலம் மேலோங்கி இருக்கிறது. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும் நாள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதிலே திசை திருப்பம் ஏற்பட போகின்றது. உங்கள் பக்கம் ஜெயிக்கும் அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக உண்டு. ராகுபலம் மேலோங்கி இருக்கிறது. ஜென்மத்திலே ராகு இருந்தால் ஏற்றமும் இரக்கமும் தான் இருக்கும். 7ஆம் இடத்திலே கேது. எனவே இன்றைக்கு வரவு வந்தால் உடனடியாக செலவாகிவிடும். இன்பம் வந்தால் துன்பமும் சேர்ந்து வரும். இதற்கெல்லாம் என்ன பரிகாரம்? நாகதோஷ பரிகாரம். சர்ப்பசாந்தியை முறையாக செய்தால் சந்தோஷத்தின் எல்லையை நீங்கள் அடைய இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். இன்றைக்கு ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார்கள். போற்றுகிற விதத்திலே காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். வாகனங்கள் வாங்க விற்க உகந்த நேரம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியாபார விருத்தியும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இடையூறு சக்திகள் எல்லாம் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் ஜென்மத்திலே சந்திரன். ஜென்மத்தில் சந்திரன் உலா வருகின்ற பொழுது திடீர் பயணங்கள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் டிரான்ஸ்பர் இடமாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். தனவிரயம் உண்டு. 2லே செவ்வாய் சனி என்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று விட்டார். வக்ர நிவர்த்தியானதால் நீ ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உடல் சீராக இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். குருவினுடைய பார்வை 2இல் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். வீடு வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது கூட கைகூடலாம். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. விவாக பேச்சுகள் கூட விரைவில் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உங்களுக்கு வந்து சேரும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு இடங்கள் மாறுவது பற்றி சிந்திப்பீர்கள். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். குரு பார்ப்பதால் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படாது. மகர ராசி நேயர்களே, 8லே குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். விஐபிக்கள் இன்றைக்கு வீடு தேடி வருவார்கள். விடியற் காலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரலாம். என்ன 8லே ராகுவும் குருவும் இருக்கிற பொழுது எப்படி வரவு வரும் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த 2ஆம் இடம் எனப்படுகிற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அல்லவா? எனவே உங்களுக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். நூதன பொருட்கள் வாங்குவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. எனவே வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். எத்தனை நாள் தான் இந்த வேலையில் இருப்பது? இனி விருப்ப ஓய்விலே வெளியில் வந்து சொந்த தொழில் செய்யலாமா என்று ஒரு சிலர் சிந்திப்பார்கள். இருந்தாலும் கூட விரைவிலே குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. குரு 8க்கு வரப்போகிறார். அஷ்டமத்து குரு அலைச்சலையும் ஆதாய குறைவையும் கொடுக்கலாம். எனவே நீங்கள் தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பதுதான் நல்லது. தொழில் புரிவோர்கள் சிறு மாற்றங்களை செய்ய வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். பெற்றோர் மற்றோர் உற்றோரிடமெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக சகோதர தொல்லைகள் ஏற்படலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும். அவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுவார்கள். எனவே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பாகப்பிரிவினர்களில் தாமதங்கள் ஏற்படலாம். பல காரியங்கள் அப்படியே நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எல்லாம் நல்லவிதமாக முடிவடைய இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் புதன் என்பதால் பெருமாளையும் இலக்குமியையும் வழிபாடு செய்யுங்கள். பெருமைகள் எல்லாம் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.